கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு பொசிஷன், நம்முடைய நிலைமை. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது பலியாம், இன்றை தினமதிலாம் நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது பலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புலுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புலுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், வினோத் பிரதர் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துடைய தலைப்பு என்ன எனக்கு ஆவியானவர் கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லீலா பிரைஸ்லர், லீலா மறந்து. சரி, வேற யாரையும் விட்டுட்டான்னு தெரியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்கள். ரைட், பொசிஷன்ங்கிறது என்ன நான் சொல்றேன். முதல்ல நான் யாரையாவது ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வழி நடத்தின என்னுடைய ஆடுகளை பார்க்கும்போது முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கீங்களா, கிறிஸ்துவ விட்டு வெளியில வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் கிறிஸ்துவ விட்டு வெளியில வந்துடுறாங்க. நான் கண்ணால பார்த்திருக்கேன், எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கேன். அதுக்கு காரணம் இந்த பொசிஷனை அவங்க மறந்துடுறாங்க. இந்த பொசிஷனை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதுதான் புது வருஷத்துடைய செய்தி. நீங்க எல்லாரும் நீங்க எதிர்பார்ப்பீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, அந்த வாக்குத்தத்தை வச்சுட்டு நாங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்போம், அந்த வாக்குத்தத்தை நாங்க சுதந்திரத்துக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனா இதுதான் முக்கியம், பொசிஷன். அந்த பொசிஷன் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லா வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்துடும். சரி, முதல் பொசிஷன் மார்க்கு 3வது அதிகாரம் 11வது. மார்க்கு 3:31. மார்க்கு 3:31. அப்பொழுது அவருடைய சகோதரர்களும் தாயாரும் வந்து வெளியே நின்று
சகோதரர், தாய். இதை விட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியுமா? நோ, பார்க்க முடியாது. ஆனா பொசிஷன் எங்க இருக்காங்க? வெளியில இருக்காங்க. இதாங்க, நீங்க வெளியில இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும். என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கமான நீங்க அனுதினமும் சோதிச்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய ஓட்டத்தை ஓடுறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அது கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா தான் ஓட முடியும், இல்லைன்னா ஓட முடியாது. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் அப்ப பாருங்க 32 வசனம், மார்க் 3:32. அவரை சுற்றி உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, ஜனங்கள் சொல்றாங்க, ஐயா உங்க அம்மா பிரதர்ஸ் தான் வெளியில இருக்காங்க ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் அன்பே இல்லையா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இதோ உம்முடைய எங்க அம்மா கிடையாது, உங்க அம்மா உம்முடைய சகம் வெளியே நின்று கொண்டு உண்மை தேடுகிறாங்க. வெளியே நின்று தேட முடியும், உள்ளதான் இருக்காரு, வர வேண்டியதானே. அதாங்க பிரச்சனை. உள்ளே வர்றது மிக மிக கஷ்டம். கிறிஸ்துவுக்கு உள்ள வர்றது கஷ்டம். ஆனா உள்ள வந்த பிறகு தங்க வச்சுக்கணும். தங்க வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த வருஷத்தை குறித்து நேற்று தன்னுடைய ஒரு சின்ன நோட்ஸை பார்த்தேன். அதுல என்ன எழுதிருக்குன்னு கேட்டா ஆச்சரியமா இருந்துச்சு. புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்க கேலண்டர் மட்டும்தான் மாறி இருக்கும், மற்றபடி எல்லாமே அப்படி இருக்கும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது மாறும்? கேலண்டர் மாறும். 2004ங்கிற கேலண்டர் போயிட்டு 2005 காலம். ஆனா ரொட்டீன் லைஃப் அப்படித்தான் இருக்கும், அதுல மாறுதல் இருக்காது. அதுல மாறுதல் இருக்கும். நீங்க நினைக்காங்க, நீங்க எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்ன உடனே அல்ல நான் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாறாது. ஆனா நம்ம பொசிஷனை தங்க வைத்து, அது நம்முடைய கரத்தில் இருக்குது. அடுத்து பாருங்க 33. அவர்களுக்கு யார் சொல்றாங்களோ அவர்களுக்கு இயேசு பிரதித்திரமாக, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ்ந்திருக்கவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்னா, இதோ என் தாயும் என் சகோதரன் இவர்களே, தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்யலாமோ எனக்கு தான். தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய சித்தத்தை செய்தால் என்ன கிடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய சித்தத்தை செய்தால் என்ன கிடக்கும்? மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தை செய்யணும், அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்ல. அப்ப உங்களுக்கு சித்தம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், அது எப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி. அதை காட்டுவார், வெளிக்காட்டுவார். உனக்கு இந்த தாளந்தை நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி வெளிக்காட்டுவார். ஒரு அம்மா எனக்கு நல்லா தெரியும். நான் ஆரம்ப காலத்துல அந்த அம்மாவை நான் வழி நடத்துறேன். இன்னைக்கு அந்த அம்மா என் கூட தான் இருக்குது. ஆனா ஒரு நாள் நான் இன்னைக்கு செய்தி சொல்ல போகிறேன். இங்க ஜானகி அம்மா இருக்காங்க, ஆரோக்கியராஜ் இருக்காங்க, டேனியல் ராஜேஷ் இருக்காரு, செல்வி டீச்சர் இருக்காங்க, பாலசுந்தரிய காணும் வந்துடும். அந்த பொண்ணு வராது நான் சொல்ல மாட்டேன். இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, தைரியமா பண்ணுவாங்க. அதுவும் செல்வி டீச்சர் அப்படி ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அதை பிரயோஜனப்படுத்துவாங்க. நான் சொல்றேன், அம்மா ஒண்ணுமே சொல்லாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாருங்க, தேவனுடைய சுத்தத்தை செய்யணுங்கிறாரு. அவங்க பரலோகராஜ்யம். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. நான் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன், நீங்க அதை கொண்டு போய் சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்பர் 1. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பெரிய நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறந்தீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். 2வது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருச்சு. அடுத்த ஒரு பொசிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம் 15. நம்ம இந்த கெட்டகுமாரன், இந்த கெட்டகுமாரன்ல 2 நபரை பார்க்க போறோம். ஒன்னு கெட்டகுமாரன், இன்னொன்னு மூத்த சகோதரன். இந்த கெட்டகுமாரன் எங்க இருக்கிறான்? அப்பாட்ட வந்துட்டான். சந்தேகமே இல்லை. அப்பாட்ட வந்து ஒரு டயலாக்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனம், நான் எழுந்து படுத்து கிடந்த ஒரு ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பார்க்கணும். முயற்சி பண்றாங்க, ஒரு எஃபர்ட் பண்றாங்க. எவ்வளவு நாளைக்கு அந்த பண்ணி ஒரே படுத்து கிடக்குது, எவ்வளவு நாளைக்கு இந்த வேசி ஒரே படுத்து கிடக்கு, நம்ம எழுந்துருவோம் ஐயா, எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ஒரு முயற்சி, அது பாருங்க. எழுந்து தான் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து, பரத்தை பார்க்கிறாங்க.
இவ்வளவு நாள் படத்தை பார்க்காதவர் எழுந்த உடனே படம் தெரியுது தெரிஞ்சுட்டு அவர் எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுந்து புறப்பட்டு எந்திரிச்சு ஸ்டார்ட். ஒரு சிலர் எந்திரிப்பாங்க, அங்கிருந்து மூவ் ஆக மாட்டாங்க. ஒரு நபர் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பாஸ்டர். அவர் பாஸ்டர் முன்னாடி என் கூட இருந்தார், என் கூட இருப்பாரு. நான் காலையில வாக்கிங் போகும்போது என் கூட வருவாரு. நான் அவருக்கு சொல்லேன், தம்பி நீ ஊழியம் செய்யணும்ட்டு. அவர் ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படிலாம் சொன்னவரு இப்போ ஒரு பாஸ்டர் ஆயிட்டார். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எழுந்து புறப்பட்டு அங்கே நிற்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பொசிஷன், அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருக்கி ஓடி. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துவீங்க, அவர் ஓடி விடுவார். இது என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஓடி வந்து அவனை கட்டி அவனை முத்தம் செய்தான். இப்ப வெளியில இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணே வெளியில இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில் வெளியேறிட்டார். அண்ணனுக்கு தாங்க இவ்வளவு நாள் ஆசீர்வாதம் இருந்துச்சு, எல்லாம் அவர் தான், 100% அவர் தான். ஆனா அவர் சீப்பா அவனை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 29 வருஷத்துல, இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து, இது ஊழியம் கிடையாதுங்க, வேலை. ஊழியம் வேற வேலை வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு செப்பரேஷன் நீங்க புரியணும். இப்ப எங்க அப்பா இருந்தது இந்த ஆஸ்பத்திரியில், நான் எங்க அப்பாட்ட வேலை பார்த்தேன். அது வேலை கிடையாது, அது ஊழியம் கிடையாது, வேலை. தொழில் கத்துக்கிட்டு நான் போய், எஸ்அப்பா நான் எங்க அப்பாட்ட வேலை பார்த்தா தான் எங்க ஊழியம், அதெல்லாம் ஊழியம் கிடையாது. ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாமல் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கணும். நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கலையே ஐயா. என்னையா ஆட்டுக்குட்டியா ஐயா, லூசு பயல, எல்லாமே ஓய்தா ஐயா. நீ எனக்கு எங்கிட்ட வந்து ஆட்டுக்குட்டி கேட்கணும். இதாங்க நமக்கு பரலோகத்திலான்ற நமக்கு அத்தனை ஆச்சரியம் வச்சிருக்கிறாரு. வெளியில இருந்தா கிடைக்காது, உள்ள இருந்தா தான் கிடைக்கும். அனதினம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்ப சாத்தா உங்களை தூக்குவான்னு தெரியாது. நான் சொல்றேன், இந்த பல 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 முறை சொல்லியிருக்கேன். எத்தனையோ பாடுகள் வழியாக நான் போயிருக்கிறேன். ஆனா ஒரு பாடம் ஆண்டவர் அனுமதிக்கல, அது பின்மாற்றம். காரணம், இதுதான் என் ஓட்டம், இதுதான் என் மூலியம், இப்படித்தான் நான் போன பிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் மாற போறதில்லை. நீங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைச்சுன்னா அவங்க வரல, நான் கண்டுக்கிடவே மாட்டேன். எனக்கு என்னையா கொடுக்கறேன், ஆண்டவர் இங்க வச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல ஆசிரியர் எனக்கு கிடைக்கும். சரி, தகப்பன் 28வது வசனத்துல வருந்தி அழைக்கிறாரு. ஆனாலும் அவன் வெளியில தான் இருக்கான். இப்ப இன்னும் வெளியில இருக்கிறவன் வெளியில இருந்து அதோட வேலை படுத்துச்சு. 3வது பொசிஷனை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம். இது என்ன பொசிஷனா? பாதம். வெளியே கிடையாது, உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பாதம். பாருங்க, லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்துல, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் 38 அவர் பிரயாணப்படலே, அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது. மார்த்தாள், நல்லா கேட்டுருக்காங்க, மார்த்தாள் தான் ஏற்றுக்கொண்டார். மரியாள் ஏற்றுக்கொள்றான்னு சொல்ல மாட்டேன், ஆனா வருந்தி கூப்பிட்டேன், ஐயா என் இருதயத்துக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க என்று கூப்பிட்டது மார்த்தாள். அப்பொழுது மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி அவள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார். பாதத்துல உட்கார்ந்தா வசனம் கிடைச்சு. இங்க பாதம்னு நான் சொல்றது நம்முடைய ஊழியத்துல இருக்கிற ஒரு ஒரு அட்டென்ஷன். வர்றவங்க எல்லாரும் இந்த வசனத்தை கேட்பாங்களா? கேட்பாங்க, அப்படி போயிடும். ஆனா இந்த வசனத்திற்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா, பாதத்திலிருந்து வசனத்தை கேட்டா அந்த வசனத்திற்குள்ள என்ன இருக்குன்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12 பாதத்துல உட்கார்ந்து இருக்கா, வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா, அந்த வசனம் என்ன செய்யுது அதை பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். ஜீவன் வல்லமை ரெண்டு இருக்குதுங்க. பாதத்துல உட்காராம இந்த ஜீவனுள்ள வசனம் கிடைக்காது. அது அவைக்குள்ள இருக்க ஒரு ஸ்பெஷல் பவர். அடுத்து பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனியும் பிடிக்கிறதாக எல்லாத்தையும்
பிரிச்சு 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 கொடுத்துரு. எதுக்காக இப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க பாதத்துல அமர்ந்திருந்தா தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, இதனால கிடைக்கிற அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 16வது அதிகாரம் 5வது வசனம். 16:5. என்னுடைய சுதந்திரத்தில் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்காக மாற்றிட்டாங்க. ஒரு முறை என்னுடைய மாமியார் கூட உட்கார்ந்து இருக்கும் போது, என்னுடைய மாமியார் உங்களுக்கு தெரியும், டாக்டர் சுகுணாபாய், பீடியாட்ரிக்ல நம்பர் 1 சீஃப், அப்படி ஒரு ஹை லேடி அவங்க. நாங்களாம் உட்காந்து, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். எங்க மாமியாரை பார்த்து ரொம்ப அன்பா இருப்பேன், மரியாதை கொடுப்பேன். ஆனா சில நேரம் சில காரியங்கள் இருப்பேன். ஆண்டி, நீங்க இப்படி கொஞ்சம் வசனத்துக்குள்ள இல்லாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் பைபிள் தெரியும். அவங்க உடனே தப்புன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவருக்கு மரியாளும் தேவை, மார்த்தாலும் தேவை. நான் ஒரு மார்த்தால் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு மார்த்தால். நீங்க அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றது இந்த மார்த்தாலாகி என்னுடைய வேலை. நான் எங்க மாமியார் நான் ரொம்ப எல்லாம் நோண்ட மாட்டேன், அதோட நான் விட்டுட்டேன். சரி, அடுத்து பாருங்க, பொசிஷன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பாதத்துல வந்த உடனே அடுத்த ஒரு சேஞ்ச் வருது. இது பாதத்தில் இருந்தா தான் இந்த சேஞ்ச் வரும். பாதத்தில் இல்லாம வெளியே இருந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு என்னோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேரர் தேற்றோடு இருப்பேன். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. கூட வெளியில இருக்கக்கூடாது, உள்ள வந்தாச்சு. பொசிஷன் உள்ள இருக்கீங்களா? கிறிஸ்துவ இருந்துட்டு நீங்க பாதத்தில் இருக்கீங்க, வசனத்தை கேட்கறீங்க, அந்த வசனம் உங்களுக்குள்ள போகும், போய் கிரியேஷன். அப்ப யார் வந்துட்டானா? ஆவியானவர் உள்ள வந்துட்டார். வேறொரு தேற்றம். அடுத்து பாருங்க, இது பரிசுத்த ஆவியானவர். 23 வசனம். இயேசு அவனை புரிந்தார், ஒருவன் இடத்துல அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளும். வசனத்தை கைக்கொள்ளும். பாதத்தில் உட்கார்ந்தாச்சு, வாசனை வந்துச்சு, ஒரு சேஞ்ச் இருக்கும். கை கொண்டால் அவனிடத்திலே என் பிதா அன்பாயிருப்பார். நான்கள், பிதா குமாரன் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணும். வருஷத்தாவியானவர். ரெண்டாவது பிதா குமாரன் நமக்குள்ள வாசம் பண்ணுறாங்க. இதை விட பெரிய ஸ்லாக்கியம் என்னங்க வேணும்? நான் சொல்றேன்ல, சில விஷயங்கள்லாம் எங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நேற்று நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் இருக்கும்போது என் மக புல்பெட்டில் நின்று செய்தி கொடுக்குற கடைசி செய்தி அதை கேட்டுட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, இதை விட என்னையா வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? ஒரு அப்பாவுக்கு இதை விட என்ன வேணும்? சந்தோஷம். அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் புரிஞ்சு போச்சு. சரி, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? 14வது அதிகாரம் வாசஸ்லம். நீ எனக்கு தங்கறதை கடைபிடிச்சிடும் இருதயத்துல, நான் உனக்கு வாசஸ்லம் இருக்கு. வாசஸ்லங்கிறது மேன்ஷன் அப்படின்னா பைபிள் இருக்கு. இந்த மேன்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பங்களா. சாதாரண சின்ன வீடை மேன்ஷன் சொல்ல மாட்டாங்க. மேன்ஷன் மேசிவா இருக்கும். நீங்க விசுவாசம் இருந்தான்னா, அதனாலதான் முதல் சொல்லுங்க, விசுவாசம் இருங்கன்னு சொல்லி முதல் வசனம் சொல்றோம். அந்த விசுவாசம் அவங்க இருதயம் கலங்காது. கலங்கலைன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு, நான் உள்ள இருக்கேன், பாதத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறது ஒரு வாசஸ்தலம். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். பாருங்க, இந்த பொசிஷன் தான் ஹையஸ்ட் பொசிஷன். முதல் நமக்குள்ள வர்றாரு, நம்மளை கூட்டிட்டு போய் அவரோட சேர்த்துக் கொள்கிறார். இந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாருங்கிறத ஒரு ஏசாயா வார்த்தைக்கும். ஏசாயா 14வது அதிகாரம் 2வது. ஏசாயா 14:2. சரி, 13:2. உயர்ந்த பர்வதத்தின் மேல் குடியேற்றுங்க. அந்த வாசஸ்தலத்தை கொண்டாச்சுன்னா உயர்ந்த, அதான் அது மேல கிடையாது. உரத்தை சப்தமிட்டு ஜனங்களை வரவழிங்க. நான் வந்துட்டேன், நீ வா, வரவழிங்க, எல்லாம் வந்து சேருங்க. காம். அவர்கள் பிரபுக்கள் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு கைகளை காட்டு. இது நம்ம செஞ்சா மற்றவங்க இருந்தா வாசத்துக்குள்ள வந்துடுவாங்க. சரி, அடுத்து இது 4 குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்.
ஐந்தாவதாக ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அது எபேசியர் 1வது அதிகாரம் 3வது. இது கிறிஸ்துவுக்கு ஒல். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு தடவை கொடைக்கானலுக்கு நான் போயிருந்தப்ப அங்கே எங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர், அவங்க கத்தோலிக்க சகோதரர்கள், அவர் பேர் சகாயம் அவர்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் மனைவி போயிருக்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டு நல்லா வசந்தக்குள்ள இருந்தாங்க. கத்தோலிக்க ஃபாதர்லாம் வந்து அவங்க வீட்டில் வச்சு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவும் அவங்க எங்களோட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. நாங்கள் காலையில் உட்காந்து பாட்டு பாடுறதை கேட்பாங்க. ஒரு முறை அந்த அம்மா கேட்டுச்சு, நீங்கள் உங்கள் வீட்டில் காலையில் ப்ரேயர் மீட்டிங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் கேட்கியா, என்னம்மா சொல்கிறீங்க, நான் ஒரு 10, 15, 20 பேர் பாடுற சத்தம் ஏன் காதில் கேட்டுச்சு, இங்கே 2 பேருங்கிறீங்க. அப்போ நான் மணிட்டு சொன்னேன், ஏம்மா நம்மளோட கூட தேவதூதர்கள் பாடியிருக்காங்க, நமக்கு கேட்காது அவங்களுக்கு கேட்குன்னு நான் சொன்னேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வீடெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு அப்பா அந்த போகும்போது பல வருஷத்துக்கு போகிறேன். அந்த அம்மாவை பார்த்து ஒரு வணக்கம் வச்சேன். அம்மா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா என் மூக்க டரன்னு அடிச்சு விட்டுச்சு. அந்த ஆலயத்தை பாருங்க, அது எங்க ஆலயம், நாங்கள் எங்கள் இடத்துல கட்டியிருக்கோம். என்னையா கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா நான் கேட்க, அந்த மாதிரி நாங்கள் ஆலயம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அந்த ஒரு குரோத் ஆண்டர் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம். அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஏன்னா உங்களுக்கு பொசிஷன், இங்கே அடுத்த பொசிஷன் பார்க்கணும். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. இல்லைங்களா, நான் அந்த தலைப்பு பொசிஷன் சொன்னேன், அது இங்க இருந்தா வருது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்டன்ஸ் ஆசீர்வதிச்சிட்டார். அதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மள அவருக்கு முன்பாக தமக்கு முன்பாக நிறுத்த தெரிந்து கொள்கிறார். இதுதாங்க, இதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை கழுவி புதிய மனுஷனா மாற்றி அத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்து இந்த பொசிஷன் கொண்டாங்க. அடுத்து பாருங்க, பிரியமானவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள அடுத்த பிரியமானவர்கள் தாம் நம்முடைய கிருபையின் மகிமைக்கு, கிருபையின் மகிமை, கிருபையே கிருபை, இந்த கிருபையில மகிழனுங்க ஆயுசப்பட்டிருக்காரு, விடாத கொடுத்திருக்காரு. எனக்கு என்ன, இப்படி இந்த கிருபையில நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, 6வது ஒரு எச்சரிப்பை நான் காட்ட போறேன். இப்ப உங்களுக்கு பொசிஷன்ல இப்ப வார்னிங்க நான் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுமா, யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல, இப்ப நீங்க அந்த பொசிஷனை கேர்ஃபுல்லா இல்லைன்னா சாத்தா உள்ள வந்துடும். ஒரு டாக்டரை பற்றி நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். நல்லா ரட்சிக்கப்பட்டவர், ஒரு பெந்தேகோஸ்து, தீப்பூர்ண பெந்தேகோஸ்து சபையில மெம்பரா இருந்து அந்த பொசிஷன்ல இருந்து போய் சாத்தா உள்ள வந்து அழிஞ்சு போய் தொட்டுக்குள்ள போக வேண்டியவரை அந்த நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாரு. கிருபையாக நான் எல்லாரும், நான் சொல்லி என்னைய ஜெபிச்சாங்க, ஜெபம் பண்ணி இன்னைக்கு 2 பசங்களோட அவர் வளர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு புரியணும், இன்னும் அந்த கிறிஸ்தவட்டு கொஞ்சம் கூட சாத்தா உள்ள வந்துடுவான். யோவான் 13வது அதிகாரம் 27 அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவர்களுக்குள் புகுந்தான். இவ்வளவு நாள் யூதாஸ் காரியத்து கேஷ் பேங்க கையில் வச்சிருப்பார். அப்படி கத்தா இருந்திருப்பார். எல்லாம் நினைப்பாங்க, இவன் தான் பரலோகத்துக்கு போக போறான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவன் இந்த சாத்தான் எங்க இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் 2வது சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவனை காட்டிக் கொடுக்கும் பிசாசவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு 2வது வசனத்துல வெளியில இருக்கான், இருதயத்தை தூண்டிட்டு இருக்கான். அப்பவே உஷாரா இருக்கணும். உஷார் ஆகாதனால அவனுடைய முடிவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 17 அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, எத்தனை விசேஷங்கள்? 12 விசேஷங்கள். அது யாருக்காவது ஸ்பெஷல் பவர் கொடுத்திருக்காரு? அவர் ஒரு ஆள் தான் என் கேஷியர். அந்த காலத்துல ட்ரெஷர் இவர் தான். இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனா இருந்து அநீதித்தின் கூலியினாலே அவன் நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவர் வெடித்து குடல் சேர்ந்து போச்சு.
இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொசிஷன்ல சாத்தான் உள்ள வரத அவன் அலர்ட்டா இருக்கு. இதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்பனியா எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 10:8-9 செப்பனியா 3வது அதிகாரம் 7வது வசனம். உன் வாசஸ்தலம், என் வாசஸ்தலத்தை நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என் வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தான் பார்க்கணும். எங்க வீட்டுல பெயிண்டிங் போச்சுன்னா நான் தான் பார்க்கணும். எங்க வீட்டுல ரிப்பேர்னா நான் தான் பார்க்கணும். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து. நமக்கு பயம் இருக்குல்ல, நான் சொல்ல அந்த பயத்துல ஒரு சில நேரம் டேக் இட் அஸ் கிராண்டட். நான் பிரியாளியா, நான் போதகரியா, பயம் இருக்கணும். சரி, இப்ப கடைசியாக ஒரு பொசிஷனை பார்த்து நாம் இதுல ஒரு வசனத்தை இன்னொன்னு காமிச்சிருக்கு. ஏசாயா 32வது அதிகாரம் 32:18 ஆண்டவருடைய வாஞ்சையை காட்டு. உங்க வாசலத்தை கொடுத்து என்னுடைய வாசலத்தை. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசல்களிலும் அமைதியா தங்கும் இடத்து கூடியது. இது ஆண்டவருடைய வாஞ்சை. ஆனா அதற்கு நம்முடைய ரியாக்ஷன் என்ன? எல்லாத்தையும் கவனமா பார்க்கணும். புதிய வருஷ செய்தியில நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டேன். ஒரு முறை எங்களுடைய ஆலயத்துல 1ஆம் தேதி ஒரு வாலிப தம்பி செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கவனமா இருக்காங்க. இந்த வாக்கு தத்தத்தை நான் தருகிறேன், அடுத்த வருஷம் நான் வருவேன். அப்ப நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, பிரதர் நீங்க சொன்னீங்க எங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தை வச்சு இந்த ஒரு மேட்டரை கடைசி வரை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கடைசியாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 20வது வசனம். மூன்று 20. இதோ வாசல் படியிலே நின்று தட்டு. ஆண்டவர் வெளியில் நிற்கிறார். வெளியில் நின்று டாக் 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 வெளியில நின்று திட்டிட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். கதவெல்லாம் திறந்தாச்சு, இல்லைன்னு யார் சொல்ல போற? ஆனா அவருடைய பொசிஷன் இதோட மோசமாக இருக்குதுன்னு சொல்லி உன்னத பாட்டு எடுத்துக்கணும். வெளியே நிற்கிற இயேசு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமே விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமே, கதவை திற. அந்த வெளியில இருக்க அவர் வெளியில போக முடியும். உங்களால அவரை சந்தோஷமா வைக்க முடியலன்னா அவர் வெளியில போயிட்டாரு. கதவை தட்டுறாரு, சத்தம் கேட்குது, ஆனா முடியல. ஏன் முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொசிஷன் ரொம்ப மோசமா போச்சு. ஒரு சில பிசினஸ்ல கொஞ்சம் அப்படி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா சில நாட்கள் ஆகும், அவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுவாங்க. அப்படி போனா ஒரு நபரை மட்டும் பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்க போகுது. டோட்டலா உள்ளேயே வர முடியாம மோசமா போன ஒரு பாப்புலரான ஒரு மனிதன் எடுத்துக்கலாம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 9வது வசனம். ஞானத்திலேயே சாலமோனை விட டாப் நானுங்க. நம்மலாம் தூசி. அவ்வளவு ஞானம் கொடுத்தவனையே சாத்தா என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களே நியாயம் விசாரிக்கும், நன்மை தீமை என்னது வகை இருக்கும், அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தான். ஞானம் உள்ள இருதயத்தை கேட்கிறாரு, ஆனா அது தனக்காக கேட்க மாட்டேங்கிற மற்றவங்களுக்கு. ஆண்டவரே பவுல் சொன்ன போல, நான் எப்படியாகிலும் வருகையில காணப்படுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். மற்றவங்களை கொடுத்தா எனக்கு ஞானம் பண்ணுகிறார். ஆண்டவர் கொடுத்தாரா? எஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு 10வது வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாலமன் இந்த காரியத்தை கேட்கும்போது ஆண்டோடைய பிறகு உகந்த பெஸ்டா இருக்குது இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அது உனக்கு தான் இருக்கும். அப்படி அந்த ஞானமுள்ள இதயத்தை அவர் கேட்டாரு. ஆனா அது மற்றவங்களுக்காக அப்ளை பண்ணாரு, தனக்காக இருக்க மாட்டேன். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய
பிரில்லியன்சி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஆனா அவர் பேர் எங்க வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாசத்தினருடைய பட்டியல் கிடையாது. இதனால இவருடைய வாழ்க்கை எப்படி மோசமா மாறிடுச்சுன்னு மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 13 எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையிலே, நாசமலை ஆண்டு எவ்வளவோ ஆச்சரியமான ஒரு மலையை கொடுத்தாரு. அந்த மலையை நாசமாக்கிட்டார். எல்லா விக்கிரத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. காரணம் என்ன? அவருடைய பொசிஷனை மறந்துட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. புதிய வருஷத்தை தந்ததுக்கு நன்றி ராஜா. இந்த வருஷத்தை, இந்த மாதத்தை, இந்த நாளை, இந்த நேரத்தை காண முடியாதபடி எத்தனையோ வீட்டில் மறித்து மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறார்கள் ஐயா. ஆனால் எங்களுக்கு 2025 ஒரு வருஷத்தை எங்களுக்கு கிருபையாக தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை இந்த பொசிஷன் அப்படி இருந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து வலுவாதபடி அவளை காற்று வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.